தேவையான இன்கிரீடியன்ட். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 1 கப் ரவை, அதே அளவுக்கு அரிசி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் மைதா, 1 டீஸ்பூன் சால்ட் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். கட்டி கட்டியாக இல்லாத அளவுக்கு நீங்கள் நல்லா இந்த மாதிரி அடித்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துட்டு நல்லா இந்த மாவு தண்ணி பதத்துக்கு இருக்கணும். நம்ம வழக்கமாக தோசை சுடுறதை விட நல்லா தண்ணியாக இருக்கணும். அப்போ தான் ரோஸ்ட் நல்லா வரும். இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மிளகு, கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சம் இஞ்சி, 2 பச்சை மிளகாய், 1/4 டீஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெங்காயம் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி தண்ணியாக இருக்கணும். தண்ணி சப்போஸ் பத்தலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஒரு 1/2 hour மூடி போட்டு நல்லா ஊற வச்சுடுங்க. 1/2 hourக்கு அப்புறமா தோசை சுடுறதுக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. தோசைக்கல்லை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கணும். இப்போ மாவை இந்த மாதிரி அழகாக தெளித்து விட்ட மாதிரி ஊற்றி விடுங்க. மேலே கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் கழித்து தோசை கரண்டியை வச்சு இந்த மாதிரி தேய்ச்சி விடுங்க. அது பார்த்திங்கன்னா சீக்கிரமாக உங்களுக்கு குக் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். கொஞ்ச நேரத்தில் இந்த மாதிரி நல்லா ப்ரௌனிஷாக வரும். அப்போ நம்ம இது தோசை ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். பாருங்கள், ரோஸ்ட்டு சூப்பராக வந்துருச்சு. இன்ஸ்டன்ட் ரவா ரோஸ்ட்டு சூப்பராக வந்துருச்சு. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள். வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி. இதுக்கு சைடிஷ் தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, சாம்பார் எது வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். அண்ட் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவோட நெக்ஸ்ட் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய்.